ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் 2024 ஒரு இங்கிலீஷ் ட்ரூ க்ரைம் டிவி மினி சீரீஸாக ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லேயே வெளியான இன்டு த ஃபயர் த லாஸ்ட் டாட்டர். அந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு உண்மையாக நடந்த சம்பவங்களை தான் இவங்க அப்படியே சீரீஸாக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டாக்கு சீரீஸ் தான் இது. அதனால் இதில் ஆர்டிஸ்ட் அப்படி இப்படின்லாம் யாரும் கிடையாது, எல்லாம் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு கேத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அந்த அம்மா கிட்டத்தட்ட 1989 அந்த டைம் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு தான். அப்போ அந்த அம்மா காதல் வயப்படுறாங்க ஒருத்தர் மேலே. கடைசியாக இவங்க கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அலெக்சிஸ் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் தான் இருக்குது அந்த பொன் குழந்தை. அவங்களுடைய அன்னைக்கு சூழ்நிலை அவங்களால அந்த குழந்தையை பார்த்துக்க முடியலை. இது பத்தாததுக்கு நம்ம கேத்தியுடைய அம்மா இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மா பயங்கர கண்டிப்பான பேர்வழி, ஒரு கொடுமைக்காரி அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அதனாலேயே எம்மா உன் கூட நான் இருக்க மாட்டேன்னு 14 வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்த ஆள் தான் நம்ம கேத்தி. அவங்க இங்கே பாரு, உனக்கு நல்லா தெரியும் ஒரு பிள்ளையை வளர்க்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. நீ இந்த குழந்தைய இந்த வயசெல்லாம் வளர்க்க முடியாது, பெசாட்டு இதை எங்கேயாவது அடாப்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்ல போக 16 வயசில் என்ன முடிவெடுக்க தெரியும் ஒரு பொண்ணுக்கு. அதனால் சரி அம்மா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அடாப்ஷன் சென்டரில் போய் குழந்தைய கொடுக்குறாங்க. இதோட இவங்க சைடில் இந்த கதை முடிஞ்சிருது. எப்போ இவங்க கொடுத்துட்டாங்கங்கிறதோட அலெக்சிஸ்னு பேரை வச்சு அந்த பெண் குழந்தையை இவங்க கொண்டு அங்கே கொடுத்துட்றாங்க. இதை பிரெண்டா டெனிஸ் போமன் அப்படின்னு சொல்லி ஒரு கப்புள், அவங்களுக்கு குழந்தை இல்லை அன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறனால அவங்க தான் இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பெண் குழந்தைக்கு ஆண்ட்ரியா அப்படின்னு அவங்க பேர் வைக்கிறாங்க. அவங்களும் பாசமாகத்தான் வளர்க்குறாங்க அந்த கப்புளும். இப்போ இவங்களுக்கு பெண் குழந்தைய ஒரு இடத்துல கொடுத்தோம், அதை யாரோ வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இருக்க தினசரி பிரச்சனைன்னு இவங்களுக்கு சரியாக போகுது. கேத்திக்கு திடீர்னு 2010 போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேத்திக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது, எங்களுக்கு உங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் தேவை அப்படின்னு. இவங்க உடனே டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணி, எதுக்கு சார், ஏன் டிஎன்ஏ வாங்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ஒரு பெண்ணுடைய சடலம் கிடச்சிருக்கு, எங்களுக்கு அது உங்கள் பொண்ணு தானோ அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது உங்கள் டிஎன்ஏயோட தான் மேட்ச் பண்ணி பார்க்க முடியும், ஏன்னா நீங்கள் தான் பயாலஜிக்கல் மதர் அப்படின்னு கேட்க போக இவங்க டிஎன்ஏயை கொடுத்துட்றாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம கொடுத்துட்டோம், யாரோ ஒருத்தவங்க அதை அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த பொண்ணு இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயசு வரைக்கும் அவங்க வீட்டில் அந்த பொண்ணு வளர்ந்துருக்கா. திடீர்னு ஒரு நாள் வீட்டில் இருக்க தன்னுடைய திங்ஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு அந்த கப்புள் சொல்கிறாங்க. யார் எடுத்துகிட்டு போனால் அந்த பிரெண்டாவும் டெனிஸ் பவுமேனும் அந்த கப்புள் சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, அதை பொய்யணும் எடுத்துக்க முடியல. ஏன்னா நம்மளே 14 வயசில் அம்மா வேணாம் கொடுமைக்காரி, எப்பா தாங்கலப்பா கொடுமைன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்த ஆள் தான். ஒரு வேளைக்கு நம்ம பொண்ணு தானே, அதே ரத்தம், ஒரு வேளைக்கு அதுவும் ஒரு நாள் ஓடி இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தும் ஏதோ ஒரு பச்சி உங்களுடைய மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்குது, இல்லை நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு. அப்படி இல்லாமல் போலீஸ் டிஎன்ஏ சாம்பிள் வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க, நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை பற்றி யாருக்கும் பெருசாக எந்த கவலையும் கிடையாது. இப்போ யாருமே கவலைப்படலைன்னா என்ன, பெத்த தாய் நான் இருக்கேன், என்னால் அந்த பிள்ளையை தத்து கொடுத்துட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு நாள் நைட்டு நிம்மதியாக தூங்கினது கிடையாது, நான் எப்படி இருந்தாலும் என் மகளை எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும், அவள் எங்கேயோ எனக்காக இருக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவே களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ரயன் ஒயிட் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து இதை இயக்கியிருக்காப்புல. சூப்பராக கொண்டு வந்திருக்காரு இந்த சீரீஸை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி அது ஒரு டாக்கு சீரீஸ் தான், அந்த ரேஞ்சுக்கு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் ஒரு க்ரைம் த்ரில்லரோ இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லரோ பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பரபரன்னு இருக்குமோ அப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பற்றிக்கிட்டு போகுதுப்பா. 2.5 மணி நேரம் தான், 2 எபிசோடு தான், ஒரு டிவி மினி சீரீஸ் இது. 2 எபிசோடு தான், ரெண்டுமே 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 பிரிச்சிட்டாங்க 2.5 மணி நேரத்தை. அவ்வளவு பரபரப்பாக போகுது. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு தருணத்துலேயும் ஒரு 20 நிமிஷம் ஒரு தடவை அந்த ஒரு 1/2 hour நெருங்கும் போதெல்லாம் டப்புன்னு வேறு மாதிரி ஒரு கதையவே மாற்றுறாங்க. என்னங்க என்னவோ சொன்னாங்க, இப்போ என்னவோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட செம்மையாக எடுத்துகிட்டு போனாங்க. இந்த கேஸை எப்படி இவங்க ஃபைனலைஸ் பண்ணாங்கங்கிற விதத்தெல்லாம் இவங்க அந்த கன்க்ளூட் பண்ண விதத்தை அவ்வளவு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முக்கியம் என்னென்னா அது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
ஆனால் அதை நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிக்க வச்சு படமாக கொண்டு வரல. ஒரு டாக்கு சீரிஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அப்படியே ரியல் லைஃப் கேரக்டர்ஸே பேசி அவங்க இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேசி வளவலா குளவலான போயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு க்ரைம் த்ரில்லர்னால் எப்படி இருக்கணுமோ அந்த ரேஞ்சுக்கு இந்த சீரீஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீரியஸ் இந்த வருஷத்தில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு தரமான ஒரு சம்பவம் இது. டெக்னிக்கலி எல்லாரும் என்ன வேலையை பார்க்கணுமோ, நான் சொல்கிறது டெக்னிக்கல் சைடில் எல்லாரும் என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரீஸை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு பேசணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் நிறைய பேசணும் அந்த ஸ்பாயிலர் ஆகி போயிடும். ஒரு சில உள்ள அது நடிக்கலை இல்லையா, அது கதாபாத்திரங்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் ரியல் லைஃப் கேரக்டர்ஸே ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே ட்விஸ்ட் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எதிர்பார்ப்பே இல்லாமல் சும்மா போய் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களை கவரும். அந்தளவுக்கு பரபரன்னு பற்றிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சீரீஸ் இது. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது மக்களே. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒன்று, பொதுவாக தமிழ் டப்பிங்கில் ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு சீரீஸை பண்ணியிருக்காங்கன்னு நேர தமிழ் வாய்ஸ் மட்டும்தானே கேட்கும். அப்படி இல்லாமல் இந்த 1990-95 டிஸ்கவரி சேனலில் வந்து இல்லை நேஷனல் ஜியோகிராஃபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவாங்க. அதிலலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த ஒரிஜினல் கதாபாத்திரம் இங்கிலீஷில் நரேட் பண்ணோம். அந்த நரேட் பண்ணதுக்கு பின்னாடியே ஓவர்லே பண்ணி இவங்க வந்து இன்னொரு லேயரில் வந்து தமிழ் டப்பிங்கை சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி பின்னாடி பல கதாபாத்திரங்கள் இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருக்குது. இதை தமிழ் டப்பிங்கில் முன்னாடி பேச விட்டுருக்காங்க. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஏங்க இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே மொத்தமாகவே தமிழ் டப்பிங் மட்டுமே இருக்கிற மாதிரி பின்னாடி வாய்ஸே எல்லாம் மாற்றிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இது உங்களுக்கும் வரலாம். இது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு ஒர்த்துவாச்சு. நான் தான் சொல்லிட்டேனே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் ஆஃப் 2024 தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.